சூரியன் மறையுதுங்க. சூரியன் மறையத்துக்குள்ளே ஏதோ கொஞ்சம் விலாக இருக்கலான்னு பார்த்தேன். ரொம்ப டைம் ஆகிடுச்சு கேமரா செட் பண்ணுறதுக்குள்ளே. 5:50 பார்த்துட்டு தான் இருக்கேன். பார்த்தா டக்கு 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 டக்குன்னு சூரியன் மறைஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு பைக் எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோங்க. பெட்ரோல் பைக் கிடையாது, வெஹிக்கிள் தான் எடுக்கலான்னு பிளானிங்கு. அது மேலே தான் எனக்கு ரொம்ப கண்ணாக இருக்குது. ஏன்னா டெய்லி யூசேஜுக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து ஷோரூம் போகிறதா தான் பிளானிங்கு. ஷோரூம் போக முடியலங்க. மே மந்த்து முடிகிறதுக்குள்ளே மொத்தம் 2 விஷயம் செய்யணும். ஒன்று வந்து லேப்டாப்பு, 2வது வந்து பைக்கு. முதல்ல பைக்கு தான் எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். இன்னொரு பைக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பைக் வந்து சீஸ் ஆகிடுச்சு. அப்புறம் எனக்கு அந்த பைக்கை சரி பண்ணவும் மனசு இல்லை. ஏன்னா சரி பண்ணால் 20,000 ஆகுமா, வேண்டாம் நம்ம வந்து புது பைக்கு மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மைண்ட் செட்டில் இருக்கேன். அப்படி நினச்சிட்டு தான் இன்றைக்கி ஊருக்கு வந்தேன். எலெக்ஷனையும் பார்த்துட்டு இதையும் பார்த்துட்டு கொஞ்சம் விலாக் எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன். பார்த்தா இன்றைக்கி என்னன்னு தெரியல, ரொம்ப டயர்டாக இருக்கும். அப்படியே வீட்டிலேயே தூங்கிட்டோம் போல். வெளியே எழுந்திரிச்சு நடக்க கூட முடியல. சரி ஓகே, நம்ம ஈவினிங் டைமில் இது மாதிரி சொல்லிடுவோம். நம்ம டியூக்கு பைக் வாங்கும்போது இவங்ககிட்ட தானே சொல்லியிருந்தோம். ஆனால் என்ன பைக்கு வாங்குதுன்னே தெரியாமல் ஒரு மாதிரி கன்ஃபியூஷனில் இருந்தாங்க. நிறைய பைக் ஜஸ்டில் இருந்துச்சு, ஒரு 4 பைக் பக்கமாக. அவங்ககிட்ட ஓட்டிங் கேட்டபடி தான் சரி ஓகே டியூக் எல்லோரும் ஓட்டிருக்காங்க, அதனால் டியூக்கே நம்ம வாங்கிக்கலாம் சொல்லி டியூக் வாங்கினேன். இப்போது என்ன பைக் வாங்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன்னா ஓலாவோட பிராண்டு தான் வாங்கலான்னு இருக்கேன். ஏன்னா வேறு வழி இல்லை. மற்ற கம்பெனிலாம் அந்த ஷோரூம் வந்து சர்வீஸ் சென்டர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓலாவில் சர்வீஸ் சென்டர் அதிகமாக இருந்தாலும் ரொம்ப பூர் சர்வீஸ் சென்டராக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. சர்வீஸ் சென்டரு நல்லா இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி இருந்தாலும் சரி ஓகே, நமக்கு வந்து வெஹிக்கிள் தான் வேணும், நம்ம வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மைண்ட் செட்டில் இருக்கேன். ஏன்னா எனக்கு பைக் பற்றி எலக்ட்ரானிக் பற்றி தெரியுமா, அதனால் நம்மளே கூட சரி பண்ணிக்கலாம் ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கிட்டு வந்து அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஓலாவோட ரோட் ஸ்டார் தான் பார்த்தேன். அதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கு. 248 கொடுக்குறாங்க ஐடிசி. ஆனால் நம்ம ரியல் லைஃப்பில் ஓட்டும் போது கம்மியாக தான் வருமாங்க. அதனால் ஓலா S1 ப்ரோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஆனால் ஸ்கூட்டி டைப்பில் வருதே, அதுதான் எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. ஸ்கூட்டி டைப் வேண்டாம், பைக் டைப்லேயே வாங்கிக்கலான்ட்டு. அதனால் ஓலா ரோட் ஸ்டார் ப்ளஸ்ஸு, அவங்க வந்து ரோட் ஸ்டார் ப்ளஸ்ஸு, ரோட் ஸ்டார் ப்ரோ இது 3மே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க போல். ஆனால் நடைமுறைக்கு வரலங்க. ரோட் ஸ்டார் ப்ரோவும் இது 2மே நடைமுறைக்கு வரல. ப்ளஸ் மட்டும் தான் கொஞ்சம் நடைமுறைக்கு வந்திருக்கு. நடைமுறைனா இப்போ புக் பண்ணால் உடனே வாங்குற மாதிரி இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதுதான் சரி ஓகே, நம்ம ஷோரூமுக்கு தெரியும்ல அந்த பைக்கு வந்து எப்போ ரிலீஸ் ஆகும்னு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட வாங்கிக்கலாம். ஏன்னா அது நல்ல பைக். நம்ம எப்படியும் அந்த பைக் வாங்கினோம்னா கண்டிப்பாக ஒரு 4 வருஷமாச்சும் யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் லுக்காக இருக்கட்டுமே அப்படி தான் நினச்சிட்ருக்கேன். லுக்கை பார்க்கவா இல்லை நான் வந்து டெய்லி யூசேஜுக்கு கொஞ்சம் லைஃப்பை பார்க்கவா அப்படின்ட்டுருக்கு. நாளைக்கு மேபி போனேன்னா நான் வந்து விலாக் எடுக்கிறேங்க. ஆனால் வெஹிக்கிள் எடுக்கிறது தான் பிளானிங் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நான் வந்து ஓபன் ரோரர் பைக் பார்த்தேன். அந்த பைக்கு வந்து 150 தான் ரேஞ்சு வருது. ஆனால் வந்து அது டெய்லி யூஸ் பண்ணிட்டு தான் பண்ண முடியும் போல். ஏதாச்சும் கொஞ்சம் வெளியே போகிறது, ஆஃபீஸ் போகிறது, அது மாதிரி தான் யூஸ் ஆகும்லப்பா. கிளைமேட் நல்லா இருக்குல்ல, இதுவாக தான் அந்த டைம் யூஸ் பண்ணியிருந்தேன். சூரியன் பாருங்க மறைகிறாரு. நல்லா சில்லுன்னு அடிச்சிருந்தார் 1 ஹவருக்கு முன்னாடி. இது மறைஞ்சிட்டார். என்ன கொஞ்சம் நாய்ஸ் வரும் வீடியோவில். ஓப்பன் டோரில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுனா LFP பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. 2வது வந்து அந்த MT-15 மாதிரியே இருக்குங்க லுக்கு. அந்த டூம் மட்டும் தான் வேறு எது மற்ற எல்லாமே அதோட பாடி கண்டிஷன் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். எப்படா போகலாம், இப்படியே போகலாமா? வீல் இழுக்குதுங்க பின்னாடி. சை, வண்டி ரொம்ப நாள் ஓட்டாமல் இருக்கும். 50 நாள் பக்கமாக வண்டி வீட்டில் ஓட்டிகிட்டு போயிட்டேன். வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன், வண்டி ஸ்டார்ட் ஆகல, பேட்டரி டவுன் ஆகிடுச்சு. கிட்ஸை ஆன் பண்ணுண்டாவே போதும், இங்கே வோல்டேஜ் குறைஞ்சிருது. 2வது வீல் ஒரு பக்கம் அலையுது. எனக்கு கண்ட்ரோல் மிஸ் ஆகுதா இல்லை வீல் அலையுதான்னு தெரில. பிரேக் பிடிச்சா வீல் அப்படியே லாக் ஆகுது. ஓபன் ரோரில் LFP பேட்டரி அது கொஞ்சம் சைக்கிள் டைம் அதிகங்க. நம்ம குறைஞ்சது ஒரு 8 வருஷம் ஒரு 10 வருஷமாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன அதில் பேட்ரி ஓட ரேஞ்சு கம்மியாக இருக்கிறதுனால நம்ம அடிக்கடி சார்ஜ் போகிற மாதிரி இருக்கும். அதனால சைக்கிள் டைம் வந்து குறைஞ்சாலும் குறையும். ஓலாவில் ரோட் ஸ்டார் ப்ளஸ் இருக்குல்லங்க, அது வந்து 500 கிலோமீட்டர் போகிற மாதிரி ஒரு ரேஞ்ச் இருக்குது. அதுக்குமே 50,000 கிலோமீட்டர் தான் வாரண்டியாக. அதே மாதிரி 250 கிலோமீட்டர் ஐடிசி ரேஞ்ச் இருக்குது, அதுவுமே 50 கிலோமீட்டர் தான், 50,000 கிலோமீட்டர் தான் வாரண்டியாக. எனக்கு புரியல எப்படிடா இப்படிலாம் சூஸ் பண்ணுறீங்க. 500 கிலோமீட்டர் போக வேண்டிய ரேஞ்சில் அதில் பேட்டரிலாம் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படிங்கும்போது வாரண்டியோட ரேஞ்சு அதிகமாக கொடுக்கணும்ல, அது கொடுக்கவே இல்லைங்க. சரிப்போ நமக்கு தேவை பைக்கு.
பெட்ரோல் செலவு கொஞ்சம் மிச்சமாகும். நம்ம டெய்லி யூசேஜுக்கும் நம்மளோட வேலை பர்பஸ்க்கும் அந்த பைக் வந்து மாதத்துக்கு 25,000 செலவு பண்ணிகிட்ருக்கேன். 70,000 பெட்ரோலுக்கும், 5,000 வந்து ஆயிலு நெக்ஸ்ட் வந்து மெயின்டெனன்ஸ், இதுக்கு எல்லாமே செலவு பண்ணிகிட்ருக்கேன். அதுதான் ஒரே முடிவாக இருந்தேன். பிளானிங் வந்து கண்டிப்பாக ஜூன் மாதம் வாங்கிக்கணும் தாங்க நினச்சிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து லேப்டாப் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்க. லேப்டாப் வந்து ஒரு 50,000 60,000 பக்கமாக வருது. இவ்வளோ நாள் பட்ஜெட்டுக்கோசம் தான் வாங்காமல் இருந்தேன். ஆனால் இப்போ வந்து வாங்கியே தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோளாக இருக்கேன். என்னென்னா ஒன்றில் வீடியோவை எடிட் பண்ணிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு உள்ளே அதோட டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணும்போது கோப்ரோவில் வந்து குவாலிட்டி நல்லா கொடுக்குது. நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும்போது குவாலிட்டி ஃபுல்லாக குறைச்சிடுதுங்க. கம்ப்ரஸர் பண்ண முடியல. கம்ப்ரஸர் பண்ணியுமே அப்படியே தான் வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் ஒரே வழி லேப்டாப் தான். ஏன்னா லேப்டாப் தான் நல்லா வீடியோ நல்லா கம்ப்ரஸ் பண்ணணும். கம்ப்ரஸ் பண்ணால் நமக்கு என்ன ஆகுனா அந்த வீடியோவோட எம்பி வந்து கம்மியாகிடுங்க. அதோட ஸ்டோரேஜ் எம்பி கம்மியாகும் போது என்ன ஆகும், யூடியூப்பில் இன்ஸ்டாகிராம்லலாம் அந்த வீடியோ வந்து பார்க்கும்போது டேட்டா கம்மியாக இருந்தாலுமே கொஞ்சம் இருக்க டேட்டாவை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் லேப்டாப் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஆனால் கண்டிப்பாக வாங்கியே தான் ஆகணும். மொத்தம் 2 விஷயம், பைக்கும் வாங்கியே தான் ஆகணும், லேப்டாப்பும் வாங்கி ஆகணும். ஏன்னா வெஹிக்கிள் வந்து டெய்லி யூசேஜுக்கோசரம், டியூக்கு வந்து நான் லாங் ரைடு போகிறதுக்கோசரம், லாங் ரைடே கொஞ்சம் கீர் பைக் ஓட்ட பிடிக்கும். அதெல்லாமே சம்திங் எல்லாம் அதுக்கோசரம் சரி டியூக் இருக்கட்டும். அவங்க என்ன சொல்கிறாங்க எங்கள் வீட்டில், அந்த பழைய பைக்கை விற்றுரு அப்படிங்கிறாங்க. எனக்கு மிக்கவே மனசு இல்லை. ஆசையாக வாங்கின பைக்கு, ஃபஸ்ட் டைம் வாங்கின பைக்கு. அந்த பைக்கு ஓடனா கூட பரவாயில்ல, ஒரு மூலையில் கிடக்கட்டுமேன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கேன். பார்ப்போம். எனக்கு வந்து ஓலா ஏன் சூஸ் பண்ணேன்னா சர்வீஸ் சென்டர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஏத்தருக்கும் சர்வீஸ் சென்டர் நல்லா தான் இருக்குது. ஆனால் அவர்கிட்ட ரேட் அதிகமாக இருக்குது, ரேஞ்சு கம்மியாக இருக்குது. அதுதானே பிரச்சனையே. இவங்க வந்து ரேட்டு கம்மியாக கொடுக்குறாங்க, ரேஞ்சுமே அதிகமாக இருக்குது, அதேமாதிரி ஸ்பீடுமே அதிகமாக இருக்குது. ஆனால் வந்து சர்வீஸ் தான் ரொம்ப பூர்னு சொல்கிறாங்க. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி சர்வீஸ் கூட நம்ம பார்த்துக்கலாம், நமக்கு வந்து வண்டி மட்டும் கொடுத்தா போதும்னு நினச்சிட்ருக்காங்க. அவ்வளோதான். இந்த வீடியோவில் அவ்வளோதான் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நாள் கழித்து இந்த சேனலுக்கு வந்து நான் வீடியோ ரெடி பண்ணியிருக்கேங்க. இன்னொரு சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கேன். அந்த சேனலில் தான் நான் போட்டுட்ருக்கேன். ஏன்னா இந்த சேனல் வந்து கொஞ்ச நாள் போட்டு ஒரு 4 மாதம் போய்ட்டு அதுக்காக நம்ம கண்டினியூவாக வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜூன் மாதம் மேலே கண்டினியூவாக வீடியோஸ் போடலாம்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே விட்டுட்டேன். சேனல் மானிட்டேஷன் ஆகிடுச்சு. மானிட்டேஷன் ஆகிட்டு தான் அதுக்கப்புறம் ரெஸ்ட்டு விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோங்க புதுசாக. நான் இது வரைக்கும் இன்ஸ்டாகிராம்லாம் அதிகம் யூஸ் பண்ணவே மாட்டேன். நமக்கெல்லாம் ரீல்ஸ் பார்க்குற பழக்கமும் கிடையாது. இப்போ தான் 2026 தான் நான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது ஒரு சில இடத்துல எனக்கு பிடிச்சிருந்துச்சி. சரி ஓகே நம்ம பண்ணலாம். நம்ம என்ன வீடியோ வந்து தனியாக எடிட் பண்ண போகிறோம், நம்ம இதில் போகிற வீடியோ தான் அதில் கட் பண்ணி போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி ஓகே நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணேன். இன்ஸ்டாகிராம் பேஜ் நேம் வந்து பாலா, அப்புறம் டேஷ் விட்டு 7 to 8 10ங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ் பிக்கப் வந்து கொஞ்சம் நல்லா தாங்க இருக்குது. நான் என்ன நினச்சேன் 100 200 500 தான் போகும், அது ரொம்ப நாள் ஆகும்னு நினச்சேன். பரவாயில்ல, எடுத்தோடனே 1000 2000 போகுது ஸ்டார்டிங்களுக்கு. அதாவது வெறும் 10 ஃபாலோவர் இருக்கிறதுக்கு அது ரொம்பவே அதிகங்க. சரி ஓகேங்க, இந்த வீடியோ தான் ரன் பண்ணிக்கிறேன்.